பெருமாள் கோவிலில் நவகிரகமே இல்லை. ஏன் தெரியுமா? அது தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் கோவிந்தா என்று காமெண்ட் செய்யுங்கள். நவகிரகங்களுக்கு தனியா கோவில் கட்ட தேவையே இல்லை. ஏன்னா கேளுங்க, சூரியன் யார்? ராம் அவதாரம். சூரிய வம்சத்தில் பிறந்த ராமன் சூரியனின் தேஜஸை கொண்டவன். சந்திரன் யார்? கிருஷ்ண அவதாரம். சந்திர வம்சத்தில் பிறந்து அனைவரையும் தன் அழகால் கவர்ந்தவன். செவ்வாய் யார்? நரசிம்ம அவதாரம். வீரமும் கோபமும் சக்தியும் செவ்வாயின் குணமே நரசிம்மனின் குணம். புதன் யார்? புத்த அவதாரம். ஞானமும் புத்தியும் புதனின் அம்சமே புத்தரில் காண்கிறோம். குரு யார்? வாமன அவதாரம். தர்மத்தை காத்த வாமனன் குரு பகவானின் அம்சமே. சுக்கிரன் யார்? பரசுராம் அவதாரம். கலையும் வீரமும் ஒன்றாய் கலந்தவன். சனி யார்? கூர்ம அவதாரம். பொறுமையாக மலையையே தாங்கிய கூர்மன். சனியின் மெதுவான கதியே அவன் குணம். ராகு யார்? வராக அவதாரம். இருளிலிருந்து பூமியை மீட்டவன். ராகுவின் மறைவான சக்தியே வராகனில் தெரிகிறது. கேது யார்? மத்ஸ்ய அவதாரம். ஆழமான நீரில் மறைந்திருக்கும் மத்ஸ்யன் கேதுவின் அம்சமே. இப்போ புரிகிறதா? நவகிரகங்கள் வேறில்லை, திருமாலின் நவ அவதாரங்களே நவகிரகங்கள். அதனால்தான் பெருமாள் கோவிலில் நவகிரக சன்னதி இல்லை. பெருமாளே நவகிரகம். அவரை வணங்கினால் தனியா நவகிரக பரிகாரம் தேடவே தேவையில்லை. இது தெரியாம இருந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ டிவைன் சம்பூர்ணா.